Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 49th UAE National Day fireworks பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த fireworks show பாத்தீங்கன்னா வந்து துபாயில வந்து 3 பிளேஸ்ல நடக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா 2 பிளேஸ்ல மட்டும் தான் இந்த fireworks show வந்து நடந்துச்சு. ஒரு பிளேஸ்ல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சேஃப்டி காரணமாக வந்து இத வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ நாங்க இன்னைக்கு எப்படி இந்த fireworks show எங்க இருந்து எப்படி பார்த்தோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மால். இந்த ஏரியால தான் வந்து இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயர் ஒர்க் ஷோ வந்து இந்த மால்ல தான் போடுவாங்க. உள்ள வந்து என்டர் ஆயிட்டு அங்க வந்து ஒரு லேசர் ஷோவும் நடக்கும். அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க. ஏஐல பாத்தீங்கன்னா 49th நேஷனல் டேவுக்காக 3 டேஸ் வந்து ஹாலிடேஸ் விட்டிருந்தாங்க. நாங்க பொதுவா வந்து பப்ளிக் ஹாலிடேஸ் விட்டாங்கன்னா நாங்க வந்து வெளியில கிளம்ப மாட்டோம். ஏன்னா பப்ளிக் ஹாலிடேஸ்ல வந்து எப்பவுமே எங்கேயுமே வந்து கூட்டமாவே இருக்கும். நம்ம வந்து ரஷ்ஷாவே இருக்கும், டிராபிக் ஆகும், நம்ம ஃப்ரீயா போயிட்டு எப்பவுமே வர முடியாது. அதனால பப்ளிக் ஹாலிடேஸ்ல நாங்க வந்து வெளில போறதை அவாய்ட் பண்ணுவோம். இந்த டைம் தான் நாங்க வந்து சரி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாமே அப்படிங்கறதுனால மற்ற பிளேஸ்க்குலாம் கூட நம்ம வேற நாள்ல போய்க்கலாம். ஆனால் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இந்த நாள்ல மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணோம். பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும்னு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து எப்போவாச்சும் யாராவது தூரத்துலேருந்து போட்டாங்கன்னா பார்ப்போம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸை வந்து கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனோம். இப்போ நம்ம பார்க்கிங்க்கு போயிடலாம். பார்க்கிங் வழியா நம்ம அப்படியே உள்ள என்டர் ஆயிக்கலாம். நானும் என் பொண்ணு மட்டும்தான் உள்ள போக போறோம். இப்போ பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கார் பார்க்கிங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து போட்டுட்டு நான் ஏதோ வரேன்னு சொல்லி எங்களை போக சொல்லிட்டாங்க. சரி நான் பாப்பாவுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் கட்டணுங்கிறதுனால நான் உள்ள நானும் என் பொண்ணு மட்டும் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா மாலோட ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா 7:30 ஷோ சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 7:20 ஆயிடுச்சு. இப்போ பார்க்கிங் பிளேஸ்ல இருந்து நான் வந்து உள்ள போறதுக்காக வந்து நான் வந்து கியூல நிக்கிறேன் லிஃப்ட்ல. இங்க பாருங்க, இந்த பாலைவனத்துல இந்த அழகான நிலா எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பாருங்க கொஞ்சம். இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த லாங்ல தெரியறது தான் வந்து நம்ம உள்ள போன ஃபெஸ்டிவல் மாலு, ஃபெஸ்டிவல் சிட்டி மாலு. நான் இப்போ வந்து அந்த மால்ல இருந்து இவ்வளவு லாங்குக்கு வந்து வெளியில வந்துட்டோம் நாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஆல்ரெடி புக் ஆனவங்களை மட்டும்தான் உள்ள விட்டாங்க. நார்மல் ஷோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். வந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கார் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணினாங்க. அதனால நாங்களும் ஸ்டாப் பண்ணி, ஆனால் ஆல்ரெடி வந்து குளோபல் வில்லேஜ் போனாலும் இந்த லாஸ்ட் மினிட்ஸ் அப்படிங்கிறதுல தான் அங்கேயும் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே செம்ம டிராஃபிக் வந்து 7:30 அங்கேருந்து 8 o'clock வெளியில் கிளம்பினாலுமே வந்து அங்கே போய் ரீச் ஆக முடியுமான்னு தெரியாது. செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால நம்ம வந்து இங்கேருந்தே பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வியூ வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கேயே வந்து நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். பட் இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங்கே கிடையாது. இது வந்து மெயின் ரோட்ல தான், அந்த ரெட் எல்லோ லைன்ல தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா கூட போலீஸ் வந்துருவாங்க, போலீஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். முடியுமா பார்க்க முடிஞ்சிச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லயே நாங்கள்
வெயிட் பண்ணோம். பட் வந்து போலீஸ் கூட வந்தாங்க. ஆனால் யாரும் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. யாரையுமே அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மேடை அப்படியே மணல் தான் இருந்துச்சு. அந்த மேலே ஏறியும் நிறைய பேர் வந்து இங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. நான் கூட அந்த சைடு போனால் இன்னும் வியூ வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். பட் வந்து கார் வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டுன்னா நம்ம போகலாம். இப்படி வந்து ரோட்டில் போட்டுட்டு நம்ம அந்த சைடு போயிட்டு அப்படி ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த சைடு போகல. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா அந்த சிட்டி வியூ, துபாய் சிட்டி வியூ அழகாகவே தெரியும். கண்டிப்பாக அது மேலே ஏன்னா நிறைய பேர் ஏறி நிற்கிறாங்க. அதில் இப்போ பாருங்க இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பில்டிங் மேலே அந்த ஷோ வந்து தெரியுது பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். துபாயோட ஹிஸ்டாரிக்கல் அந்த இதெல்லாம் வந்து ஷோவாகுது. அந்த காலத்துல இருந்து துபாய் எப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி அந்த வியூஸ்லாம் வருது. ஒவ்வொரு கிரீன் ரெட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸ் வந்து அதில் ஷோவாயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பில்டிங்கில் பார்க்குறோம் இந்த ஷோவை. ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மால்குள்ளே இந்த பில்டிங்கில் டிஸ்பிளே ஆகிற இமேஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வந்து இமேஜின் ஷோன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜின் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இமேஜின் ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே வந்து அந்த வாட்டர்லேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது அழகாக வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஷோ நடக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கிறேன். இந்த டைம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு நம்மளால. தீபாவளி கூட இந்த ஷோ வந்து இங்கே நடந்துச்சு. அப்போ எல்லாம் அலோவ் பண்ணாங்க. இந்த டைம் தான் வந்து நேஷனல் டேங்கிறதுனால பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து எல்லாருக்குமே லீவு. அதனால வந்து கண்டிப்பாக இங்கே கூட்டம் வரணுங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாலில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் டைனிங் டேபிள் புக் பண்ணிட்டு நம்ம அதில் உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டே அந்த ஷோவை பார்க்குற மாதிரி இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க நமக்கு ஃபயர் ஒர்க் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. தெரியுதுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தாச்சு. எப்படியோ நமக்கு வந்து பக்கத்துலேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் லாங்கில் இருந்தே நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்து லைட் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடியலை. பட் வந்து லைட்டிங்ஸ் அந்த மேலே உள்ளது லைட்டிங்ஸ்லாம் வந்து எல்லாமே முடிஞ்சதுனால இது லைட் ஷோ பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது பாருங்க.
அப்புறம் இந்த பில்டிங்கை பாருங்க, UAE flag, ரெட், கிரீன், ஒயிட் இந்த கலர்ஸ் லைட்லாம் போட்டு இந்த பில்டிங் ரொம்பவே பார்க்க அழகா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் டேனால வந்து UAE ஃப்ளாக்கோட கலர்ஸ்லேயே வந்து லைட்ஸு, அப்புறம் சைடில் எல்லாமே ரோடு, பில்டிங்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கலர்ஸ் ரிலேட்டடாகவே வந்து எல்லாமே போட்டு ரொம்பவே பார்க்க வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.